கடந்த 24ஆம் தேதி இங்கே 2 டிரான்ஸ்ஃபார்முக்கு வரக்கூடிய மெயின் லைன் வந்து அருந்து வயலில் விழுந்து கிடக்கு. ஆகவே இந்த 2 டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 21 போசெட் வந்து செயல்படலை. இதுக்கு இடையில நான் வந்து என்னுடைய வயலில் ஒரு 8 ஏக்கருக்கான விதைகளை விட்டு வச்சுருக்கேன். உழவு பணி ஆரம்பிச்சிட்டேன். உழவு பணியெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 10 நாளாவது வயலை தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது போல் நடந்துட்டுது. இன்னைய வரல, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி. இது வரல எந்த வேலையும் ஈபிலேருந்து வந்து செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 ஏக்கர் இந்த 21 போசெட்லேருந்து விவசாயம் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் வந்து ஃபுல்லாக பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அவங்க வந்து இந்நேரம் விவசாய பணியை தொடங்கி 6-7 நாள் ஆயிருக்கணும். இதாலேயே அவங்க வந்து யாருமே விவசாய பணியை தொடங்கலை. அது வந்து சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்து வரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000 15,000 வரை செலவு பண்ணியிருக்கேன். 8 ஏக்கருக்கு ஆவரேஜாக பார்க்க போனீங்கன்னா ஒரு 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். உழவு பணி சேர்த்து விதைக்கே நான் வந்து 28,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் உழவு பணிக்காக ஒரு 30 ரூபா 32 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஒரு ஏக்கருக்கு அதான் 15 6 கிட்டத்தட்ட மொத்தம் 8 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா குறைச்சலாம் நான் செலவு பண்ணியிருக்கேன். எல்லாம் வேஸ்ட்டு தான். சொல்லுங்கள். நான் வந்து விதை விட்டதுக்கு வந்து அன்னையிலேருந்து தண்ணி இல்லை, அன்னையிலேருந்தே கரண்ட் இல்லை. இப்போ அதுக்கு டெய்லியே காலையில் மாலையில் 2 வேளையும் நம்ம தண்ணி தெளிச்சாகணும். இது வந்து பாய் நாற்றங்கால். இதுக்கு வந்து தண்ணி தெளிக்கலனாக்கா ஒரு நாள் தெளிக்காட்டினாலும் இந்த நாற்று எல்லாமே செத்து போயிடும். ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய டிராக்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு பேரல்லாம் போட்டு அதுலேருந்து தண்ணி கொண்டாந்து நாங்கள் டீப்பு மூலியமாகவோ ஆளுங்களை வச்சோ கையாலேயும் நாங்கள் தண்ணி அரைச்சிட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் தான் அதுக்கு. இப்போதைக்கு அதுக்கு வயசு 8 நாளாவது. 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதில் உள்ள வைக்கல்லாம் எடுத்துகிட்டு நாற்றை வந்து தயார் பண்ணணும். வயலில் இன்னும் ஒரு 8 நாளில் நட்டாகணும். இன்னும் 2 நாளைக்கு நாங்கள் தண்ணி ஊற்றலை அப்படின்னாலோ, தண்ணி வரல, போரில் வரலனாலோ, மின்சாரம் வரலனாலோ அந்த நாற்று எல்லாத்தையும் நாங்கள் விட்டுற வேண்டியதான், செத்து போயிடும். அவ்வளோதான். அதுலேருந்து எந்த யூஸும் எங்களுக்கு கிடையாது.